வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 27. வெளிவாயில் இரும்பு கதவு திறக்கும் ஓசை கேட்டு மாமனார் தான் வீடு திரும்பி விட்டாரோ என எட்டி பார்த்த நளினி மகன் விறுவிறுவென்று உள்ளே வரவும் ஒரு கணம் குழப்பத்தில் விழிகளை சுருக்கியவர் சட்டென்று விவரம் புரிந்து அவனை ஆர்வத்துடன் வரவேற்றார். டே மனு, மதி உனக்கு போன் பண்ணாலா? அவ அம்மா, நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுறேன். முதல்ல நேரா போய் உங்க மருமக இருக்கால, அவளுக்கு வேப்பில் அடிக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்காவ? நினைச்ச நேரத்துல போன் பண்ணி உடனே கிளம்பி வாங்க மாமான்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. கோபத்தில் இறைந்தவன் நில்லாமல் மாடிப்படியை மின்னல் விரைவில் கடந்து அறைக்குள் சென்று மறைய இவர் வாயை பிளந்து நின்றார். உன் மருமகளுக்கு கொழுப்ப பாத்தியா? நிம்மதியா வேலை செஞ்சுட்டு இருந்தவன இப்படி டென்ஷனா கிளப்பி விட்டு அலைய விட்டுருக்கா என்று ஒரு பக்கம் அலமேலு வேறு பொறும ஆரம்பிக்கவும் சுதாரித்த நளினி, அத்த, நான் போய் அவனுக்கு குடிக்க ஏதாவது கலக்குறேன் என தப்பித்து வேகமாக சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டார். படீரென்று கதவை திறந்து அறைக்குள் நுழைபவனின் கொதி நிலையை சரியாக உணர்ந்து கொண்ட மதி அவன் கோபமாக வாயை திறக்கும் முன்னர் விரைந்து அருகில் சென்று அவனுடைய கழுத்தை வளைத்து அவன் இதழோடு தன் இதழை அழுத்தி பேச்சறிவிக்க அணை போட்டாள். அதுவரை பொங்கி வழிந்துவிடும் ஆக்ரோஷத்தில் இருந்தவன் மனைவியின் இதழ் அணைப்பில் மெல்ல கொதிக்கின்ற பாலாக அடங்கி போனான். இருந்தும் அவளை விலக்கி முறைப்பாய் பார்த்தவன், அப்படி என்னடி உனக்கு அவ்வளவு பிடிவாதம்? நான் சொல்ல வரத கூட கேட்காம உடனே கிளம்பிவான்னு உத்தரவு போடுற. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அத்தனையும் விட்டுட்டு ஓடி வந்திருக்கேன். நான் தான் சாயந்தரம் நேரமா கிளம்பி வரேன்னு சொன்னல. எதையும் காது கொடுத்து கேட்க கொஞ்சமும் உனக்கு பொறுமை கிடையாதா? படபடவென்று பொறிந்து கொட்டினான். எப்பா, எவ்வளவு கோபம் என சில நொடிகள் ஜெர்க்காகி அமைதியாக நின்றவள் சட்டென்று தன் வழக்கமான துணிச்சலை கையில் எடுத்துக்கொண்டு, இப்ப என்ன, அதான் வந்துட்டீங்கல்ல, சின்ன பிள்ளைய ரொம்ப திட்டாதீங்க, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க என்று அவன் கைப்பிடித்து கட்டிலில் அமர வைத்தவள் அவனிடம் தண்ணீர் பாட்டிலை எடுத்து நீட்டினாள். மன்வந்த் அவளையை அழுத்தமாக பார்த்திருக்க, அட ராமா, இத குடிச்சிட்டு கொஞ்சம் போடுவாங்க மாமா, உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்று சினுங்கினாள் நெறிமதி. ஓ என்று உள்ளிருந்து நீண்ட பெருமூச்சொன்றை வேகமாக வெளியேற்றியவன் அவளிடமிருந்து தண்ணீரை வாங்கி பருகினான். மனம் லேசாக அமைதியடைய, என்ன விஷயம், எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்ன? உன்னை பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தானே தெரியுது என்று நிதானமாக மனைவியை பார்வையால் அளந்தபடி விவரம் கேட்டான் மனு. அதான் மாமா, எனக்கும் ஒண்ணு புரியல. உடம்புல ஒரு தொந்தரவும் இல்ல, இந்த வாந்தி மயக்கம் ஒரு தலசுத்தல் கூட இல்லைன்னா பாத்துக்கோங்களேன் என்று வெகுவாக வியந்தபடி கணவனின் அருகே உரசிக்கொண்டு அமர்ந்தாள் மதி. இழுத்து பிடித்திருக்கும் பொறுமை அவனை விட்டு மீண்டும் பறந்துவிட துடிக்க, என்னடி கிறுக்குத்தனமா உளற? வாந்தி மயக்கம் வரலன்னு எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போலன்னு நினைப்பாளா என்றவனை வேகமாக இடைமறித்தவள், நான் ஒண்ணு வளரல, கொஞ்சம் யோசிச்சா உங்களுக்கே புரியும் என்ற முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள் மனைவி. அலுப்புடன் அவளை பார்த்தவன் அவள் சொன்னது போலவே அவளுடைய வார்த்தைகளை கொண்டு மெதுவாக விடை தேட முயன்றான். ஒரு நிமிட அவகாசத்தை கூட கணவனுக்கு வழங்க பொறுமை இல்லாதவள், என்ன ஏதோ புரியுதா என்றாள் அவனிடம் ஆர்வமாக. என்னை எங்கடி ஒழுங்கா நீ யோசிக்க விடுற, முதல்ல திரும்பி உட்காரு என்று மனம் முறைக்க உதட்டை சுழித்துக் கொண்டவள் வெடுக்கென்று திரும்பி அமர்ந்தாள். அதில் மெல்ல இவன் முகத்தில் புன்னகை போக்கும் நேரம் புருவங்கள் சுருங்கியது. வாந்தி மயக்கம் தலை சுற்றல் மருத்துவமனை, இவளுடைய பிடிவாதம் ஆர்வம். முகம் பூவாய் மலர வேகமாக அவளை பற்றி தன் புறம் திருப்பியவன், மதி நிஜமாவா என்றான் ஆவலாக. அவன் கரத்தை தட்டி விட்டவள், டியூப்லைட் இப்பதான் எரியுது என நொடித்துக் கொண்டாள். மனைவியின் செலுப்பலில் வாய்விட்டு சிரித்தவன், கோச்சு காதலி செல்லம். அவள் நாடியை பிழைத்து கொஞ்சி விட்டு, சரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா என்றான் விழிகளில் மின்னும் ஆசையுடன். அவன் முகம் பார்த்து என இழுத்து மெல்ல வெக்கம் கொண்டவள் மனுவின் தோளில் தலை சாய்த்து அவனின் சட்டை காலரை பிடித்து தெருகியபடி, கிட்டத்தட்ட உறுதி போலதான் மாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டி தான் சந்தேகமா கேட்டாங்க. எனக்கும் அத்தைக்கு கூட அதுதானோன்னு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. பாட்டி உடனடியா ஆட்டோ வர வச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் உறுதிப்பத்தி வந்துடலான்னு சொன்னாங்க. எனக்கு தான் அதுல விருப்பம் இல்ல. முதல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு என்று நிமிர்ந்து அவன் முகத்தை காதலுடன் நோக்கினாள். மனைவியின் பார்வைக்கு சற்றும் குறையாத எதிர்பார்வை பார்த்தவன் அவளின் முகத்தை ஆசையோடு கைகளில் ஏந்தி அதில் முழுவதும் காதல் முத்திரைகளை பரிசாக பதித்தான். ஐம் சோ ஹாப்பி கண்ணம்மா என்று தன்னை இறுக அணைத்துக் கொண்ட கணவனின் காதலில் வழக்கம் போல் கரைந்து உருகியவளுக்கு தங்களது வாரிசின் நினைவு வர, மாமா ஏற்கனவே நேரமாயிடுச்சு என்றவாறு அவனிடமிருந்து விலகினாள். ஓ ஆமால, வா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் என்று அவள் கரம் பற்றி வேகமாக அழைத்து சென்றவன் சட்டென்று கதவின் அருகே நின்று அவள் என்னவென்று கேள்வியாக அவனிடம் பார்வையை உயர்த்தும் முன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளின் இதழ்களோடு அழுத்தமாக சங்கமித்திருந்தான்.
வெட்கமும் மகிழ்ச்சியுமாக எவ்வித எதிர்ப்பும் இன்றி தானும் அவனுடன் ஆசையோடு ஒன்றியவள் பிறகு அவனுடைய கீழுதொட்டை வலிக்க கடித்துவிட்டு அவன் சுதாரிக்கும் முன்னர் கதவை திறந்து கொண்டு மென்னலென வெளியேறியிருந்தாள். ஒற்றை துளி ரத்தத்தின் சுவையை உதட்டின் எச்சிலோடு உணர்ந்தவள் ஷாட்சி என முணுமுணுத்துவிட்டு வார்த்தைகளின் கடுமை சிறிது முகத்தில் இன்றி மலர்ச்சியுடன் கீழிறங்கி சென்றான். மனு என்ற ஆவலுடன் அருகே வந்த அம்மாவை பதிலாக மௌன புன்னகையுடன் கட்டிக்கொண்டான் அவன். ஆனந்தத்தில் கண்களின் நீர் தேக்கிய மருமகளை அலமுதான் உறுதியில்லாத குரலில் அதட்டினார். சரி சரி, அவங்க 2 பேருக்கும் அந்த அவல் பாயாசத்தை முதல்ல கொடு, நேரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். சரித என்ற கண்களை துடைத்துக் கொண்டு கையில் கிண்டத்தை எடுத்து விட்டவர் சட்டென்று நின்று மாமியாரிடம் திரும்பினார். அத்த, நீங்களே உங்க கையால பிள்ளைகள் கொடுங்க என்று அவரிடம் கொடுத்தார் நளினி. மறுப்பின்றி வாங்கி கொண்டவர், வாய தடராஜா என்று பேரனுக்கு ஆசையாக ஊட்டிவிட்டு, நல்ல செய்தியோட வாடிமா என பேரனின் மனைவிக்கும் ஒரு ஸ்பூன் கொடுத்தார். கண்டிப்பா பாட்டி என மலர்ந்து சிரித்தவளை தன்னை மீறி கண்ணம் வருடியவர் சுதாரித்து விலகிக் கொள்ள, பாட்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றவாறு மதையின் கரம் பற்றி இழுத்துக்கொண்டு அவர் கால்களில் பணிந்தான் மனு. நிறைந்த சந்தான பாக்கியத்தோட வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம 100 ஆண்டுக்கு எல்லா சந்தோஷங்களையும் பெற்று 2 பேரும் நீடூழி வாழணும் என நிறைந்த மனதுடன் அவர்களை ஆசிர்வதித்தார் அலமேலு. புன்னகையுடன் எழுந்த பேரன் அவரை ஒருமுறை அணைத்து விடுவித்து விட்டு, சரி நான் கிளம்புறோம் என்று வெளியே நடந்தான். மனு, பார்த்து நிதானமா காரை ஓட்டிப்போ, அப்புறம் உன் பொண்டாட்டி மேல எப்போது ஒரு கண்ணாரு, அவ பாட்டுக்கு எதையும் பொறுமெல்லாம் செய்வா, நடந்துக்குவா என்று பேரனை எச்சரித்தவரை திரும்பி பொருள் விளங்கா பார்வை ஒன்றை செலுத்தி சென்றாள் மதி. ஆமாண்டா மனோ, கவனமா போயிட்டு வாங்க என்று நளினியும் குரல் கொடுக்க இவன் பலமாக தலையசைத்து சென்றான். அடுத்த 1 மணி நேரத்தில் முகம் கொள்ளா புன்னகையுடன் வீட்டிற்குள் நுழையும் தம்பதிகளை வைத்தே சுப செய்தியை தங்களுக்குள் பார்வையால் உறுதி செய்து கொண்ட மூத்த தலைமுறையினர் வேகமாக அவர்களை முற்றுகையிட மனைவியை விரைந்த சிரிப்புடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ரிப்போர்ட்டை அம்மாவின் கைகளில் தந்தான் மன்வந்த். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பாட்டி என்றபடி அலமேலுவின் கைகளை நெகிழ்ச்சியுடன் பிடித்துக் கொள்ள, ரொம்ப சந்தோஷம்பா. அவனின் கண்ணம் வலித்து திருஷ்டி கழித்தவர் மதியின் தலையை வாஞ்சையுடன் தடவி, வாழ்த்துக்கள் டி பேத்தி என்று முதல் முறையாக அவளை அவ்வாறு குறிப்பிட்டு அனைவரையும் ஆச்சரிய கடலில் மூழ்கடித்தார் அலமேலு. என்னடா பேராண்டி, ஸ்வீட் எதுவும் இல்லையா என்று வினவியபடி அருகில் வரும் தாத்தாவை தோளோடு அணைத்து நகைத்தவன், அது இல்லாமல தாத்தா, இதோ வாங்கிட்டு வந்திருக்க, எடுத்துக்கோங்க என அவரிடம் இனிப்பு டப்பாவை பிரித்து கொடுத்தான். ரத்தத்துல சக்கரை கொட்டி கிடக்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அளவா எடுத்துக்கோங்க என எச்சரிக்கும் மனைவியிடம், ஒரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கிட்டா ஆயிடுச்சு ஓடி என முதியவர் அலட்சியமாக எடுத்த இனிப்பை கண்டு முகத்தை சுளித்தார் அலமு. டே மனோ, என்னடா அது, போய் போய் இந்த ஜிலேபியை வாங்கிட்டு வந்திருக்க நீ? நிறைமதியின் விழிகள் ரத்தினத்தின் கையை பார்த்துவிட்டு படக்கென்று கணவனிடம் உயர மனைவியின் இதழ்களில் பார்வையை பதித்தவாறே, பாட்டி அங்க கடையில இதுதான் சூட ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன் என்றான் மன்மத் விழிகளில் வழியும் விஷமத்துடன். அடப்பாவே, இதற்குத்தான் என்னை காரை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டு சென்றானா? அவன் பதிலும் பார்வையிலும் தேகம் கிளர்ச்சியடைந்து சிலிர்க்க முகம் சிவந்தவள் தனக்குள் பொங்கும் செழிப்பை அவனிடம் மறைக்கும் முயற்சியாக விரைந்து மறுபுறம் திரும்பிக் கொண்டாள். ஷோ, கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகிடும்டா என்ற பாட்டியின் பேச்சை கேட்டு எதையும் யோசிக்காது, சாப்பிட்டோட அப்படியே நக்கிட்டுருங்க பாட்டி, ஒண்ணும் ஆகாது என சட்டென்று பதில் அளித்தவனை வித்தியாசமாக பார்த்தவர், என்னது என்றார் வேகமாக. சுதாரித்தவன், அது உடனே கை கழுவி விடுங்கன்னு சொன்ன என்று விட்டு துரிதமாக மனைவியிடம் திரும்பி, நீ முதல்ல வா, உனக்கு கொடுத்திருக்க மெடிக்கல் ஃபைல பத்திரமா ஒரு இடத்துல வை, இனி அடுத்த மாசத்துல இருந்து ரெகுலரா செக்அப் போகும்போது அதை மறக்காம எடுத்துட்டு போகணும் என அவள் கரம் பற்றி இழுத்துக்கொண்டு பாட்டியின் சந்தேக பார்வையில் இருந்து தப்பித்து சென்றான். கணவனின் பேச்சிலும் செயலிலும் அவன் ஒரு முடிவோடுதான் இருக்கிறான் என்பதை உணர்ந்தவளாக ஒன்றாக பரபரத்த உடலையும் மனதையும் அடக்கியபடி முகத்தில் பூக்கும் நாணத்தை மறைக்க திணறியலாக அவனுடைய இழுப்பிற்கு பின்னே சென்றாள் மதி. இது எப்படி, இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லிட்டு வந்தா ஆம்பளை பிள்ளை பிறக்குமா என்றவாறு தன் கையில் ஒரு புத்தகத்தை திணிக்கும் மூதாட்டியை என்ன செய்வது என புரியாமல் அலுப்புடன் பார்த்திருந்தாள் நிறைமதி. தற்பொழுது 4ஆம் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்ப்பத்தை உறுதி செய்து வந்ததிலிருந்தே இருவருக்கும் இடையே பாதி பொழுது இந்த பிரச்சனை தான் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த வீட்டின் முதல் வாரிசாக எனக்கு கொள்ளுப்பேரன் தான் வேண்டும், தினமும் அப்படியே வேண்டிக்கொள், அதற்காக இதை செய் அதை செய் என அவளை பாடாய் படுத்து எடுக்க ஆரம்பித்து விட்டார் அலமேலு. முதல் 10 நாட்கள் வரை பொறுமையை இழுத்து பிடித்து வைத்து அமைதியாக இருந்த மதி அடுத்து தன் வழக்கமாக பதிலடி கொடுக்க துவங்கி விட்டாள். பாட்டி, இதுல எனக்கு ஆர்வம் இல்ல, எந்த பிள்ளை பிறந்தாலும் சரி, எனக்கு ஒரு ஆரோக்கியமான பிள்ளை பிறந்த போதும், அதுல பையன் பொண்ணுங்கிற பாகுபாடெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்.
என நிர்தாட்சண்யமாக மறுப்பு தெரிவித்து விடுவாள் பெண். பறக்கிறது எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டுண்டே, நான் சொல்றதை நீ செய்ய என்ற மூத்தவராய் அவர் அதிகாரம் செய்ய இளங்கன்று தன் பிடியில் உறுதியாக நிற்கும். இந்த பஞ்சாயத்து இவர்களோடு முடியாமல் தன் அலுவல் முடித்து 1 மணி நேரம் பயணம் செய்து அலுத்து களைத்து வரும் மன்வந்த் வரை ஒரு சில நேரம் சென்றுவிடும். உன் பொண்டாட்டி நான் சொல்றதை கேட்கறதே இல்லடா என்று பாட்டி குறை கூறினாள். ஏண்டி என அவன் சலிப்புடன் மனைவியிடம் திரும்புவான். உங்களுக்கு ஒண்ணு தெரியாது மாமா, இப்படித்தான் என் ஃப்ரெண்டோட வீட்டுல ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி சொல்லி காத்திருந்து கடைசியில பொம்பளை பிள்ளை பிறந்துச்சான். உடனே அந்த குழந்தையோட முகத்தை கூட சரியா பார்க்காம திரும்பிக்கிட்டாங்களாம் அந்த வீட்டுல உள்ளவங்க பெரியவங்க. அவ ரொம்பவே இது சொல்லி வருத்தப்பட்டா தெரியுமா. நான் அவ்வளவுதான் திட்டேன். வீட்டுல உள்ளவங்க சொல்லும் பொழுது எனக்கு எந்த பிள்ளை பிறந்தாலும் சரி அதை பத்தி நீங்க எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நீ எதிர்த்திருக்கணும், அது மோ தப்புன்னு முடிச்சிட்டேன். நான் சொல்றது சரிதானே மாமா என அவனிடம் ஆதரவை எதிர்பார்த்தாள் மனைவி. அவனுக்கும் அதுவே சரி என்று புரிந்தாலும் கழுகாய் கூர்ந்து கவனித்து இருக்கும் பாட்டியின் முன்னால் அதை வெளிப்படுத்தி புதிதாக ஒரு பிரச்சனையை இழுத்துவிட வேண்டாம் என்று கமுக்கமாக அமர்ந்திருந்தான். உங்களை தானே கேக்குறேன் என மதி அதிகாரம் செய்யும் நேரம், ஏண்டா நம்ம வீட்டுல நாம அப்படியா நடந்துக்குவோம், எந்த பிள்ளை பிறந்தாலும் சந்தோஷமா தானே ஏத்துக்குவோம் என வேகமாக பேரனிடம் கிடுக்குப்பிடி போட்டார் அலமேலு. ஐயோ பாவம் என்று தங்கள் வீட்டு இளம் குடும்பஸ்தனை மூத்த ஆண்கள் இருவரும் பரிதாபமாக பார்த்திருந்தனர். அவன் ஆமோதிக்கும் முன், அப்புறம் எதுக்காக தேவையில்லாம இதெல்லாம் செய்ய சொல்றீங்க, நீங்க எந்த குழந்தைனாலும் சரி அப்படின்ட்டு விட வேண்டியதானே என நக்கலாக சிரித்தபடி மூதாட்டியை சீண்டினாள் மதி. அதை சமாளிக்க தெரியாது. உனக்கானாலும் இவ்வளவு திமிருக்க கூடாது, வயசுல பெரியவங்கிற கொஞ்சம் கூட பயம் இல்லாம நெஞ்சில ஏதாவது இருக்கா பாரு, எப்படி எடுத்துருந்து பேசிக்கிட்டு இருக்க என கொதித்து எழுந்தவர், இப்படி அடங்காதவள உன்னை வளர்த்து அனுப்பியிருக்காங்க பாரு, முதல்ல அவங்கள சொல்லணும் என்று பொறிந்து தள்ளினார். தேவையில்லாமல் அவமதிப்பாக தன் பெற்றோரை பேச்சில் இழுக்கவும் மதிக்குள் சுறுசுறுவென்ற கோபம் ஏற தானும் பதிலுக்கு சிலிர்த்து எழுந்தவளை கணவனின் கெஞ்சல் பார்வை நிதானிக்க வைத்தது. புருவம் சுளித்தபடி நளினியிடம் திரும்பியவள் அவரின் விழிகளும் தவிப்பு தெரிவதை பார்த்து முற்றிலுமாக அடங்கி போனாள். யாரையும் நிமிர்ந்து பார்க்காது மடமடவென்று தனது அறைக்கு விரைந்து செல்பவளை பார்த்து தாயும் மகனும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். போரா பாரு, சொல் பேச்சு கேட்காதவன், பிள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு சுமந்துகிட்டு இருக்காளே, இப்படி வேகமா நடக்காதன்னு சொன்னா கேக்குறாளா என்ற அலமேலு அதற்கும் குறை கூறவும் மன்வந்த் பாட்டியிடம் எகிரி தள்ளிவிட்டான். போது நிறுத்துங்க பாட்டி, நானும் அவன் முன்னாடி உங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கேன். மதி பிடிவாதம் பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் சரி, அதை நாங்களே ஏத்துக்க தயாரா இருக்கும் போது எதுக்காக ஆம்பளை பிள்ளை வேண்டி இதெல்லாம் அவளை செய்ய சொல்லணும்? பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன குறை? அவதான் எல்லார்கிட்டையும் பாசமா இருக்காள. நாம அப்படியே பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருக்கோம், அடுத்த வாரிசு அதை காப்பாத்த ஆண் பிள்ளை வேணும்னு தவா இருக்கிறதுக்கு. உங்களெல்லாம் என பல்லை கடித்தபடி நெற்றியை தேய்த்து கொண்டான் பையன். மறுபடியும் பாட்டியை முறைத்து, எப்படா வீட்டுக்கு போவோன்னு அழுத்து கழுத்து வர்றவன 2 பேரும் சேர்ந்து இப்படி வரட்டு பிடிவாதம் பண்ணி வீம்புக்குன்னே சண்டை போட்டு ரொம்பவும் டென்ஷன் ஆகுறீங்கல்ல சே என புலம்பியவன் அதே வேகத்தில் ரத்னத்திடம் திரும்பி, ஆனா ஒண்ணு தாத்தா, இந்த வீட்லயே கொடுத்து வச்ச ஆம்பளைனா அது என் அப்பா மட்டும்தான். அவருக்கு எப்படி வாயில்லா பூச்சி என் அம்மா வந்து மாட்டிருக்காங்க, நமக்கும் வந்து சேர்ந்திருக்காங்களே, எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு சண்டை போடுறவங்க என்று மீண்டும் மீண்டும் அழுத்துக் கொள்ளும் மகனை பார்த்து பெற்றவர்களுக்கு சிரிப்பு வந்தாலும் அலமேலுவிற்காக முகத்தை சலனமின்றி அமைதியாக வைத்துக் கொண்டார்கள். நானும் அவ்வளவு ஒன்னாடா, என்ன ஏண்டா உன் பொண்டாட்டியோட எல்லாம் ஒப்பிட்டு பேசுற? ஏன் வயசென்ன அவ வயசென்ன என்று பேரனிடம் அலமேலு வரிந்து கட்டாத குறையாக சண்டைக்கு வரவும் அவரை அசால்ட்டாக பார்த்திருந்தான் மன்வந்த். உங்களுக்கும் அவளுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? பெரியவங்க தானே அவ்வளவு அனுசரிச்சு விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறா. நாம வயசுல பெரியவங்க தானே அப்படின்னு நீங்களும் அவள்கிட்ட விட்டு கொடுக்க மறுக்கிறீங்க. அப்புறம் வேற எப்படி சொல்லுவாங்க? அப்படித்தான் சொல்ல முடியும் என அத்தோடு பேச்சை முடித்துக் கொண்டு எழுந்தவன் கையில் இருந்த காஃபி டம்ளரை டீபாய் மீது வைத்துவிட்டு நளினியிடம் திரும்பினான். அம்மா, டின்னர் செய்யறத ஹெல்ப் பண்றதுக்கு மதியம் வர சொல்லட்டுமா? வேண்டாண்டா, அவதான் சாயங்காலம் டிஃபன் செஞ்சு எல்லாருக்கும் காஃபி கலந்து கொடுத்தா. டிஃபனுக்கு கிச்சடி தான் பிளான் பண்ணிருக்கேன், அது ஒன்னும் பெரிய வேலை இல்ல, நானே செஞ்சிருவேன் என்றதும் தலையை செய்துவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டான் அவன். பேரன் எடுத்தெறிந்து பேசியதிலிருந்து அவனையே கோபத்துடன் பார்த்திருந்த அலமேலு, அவன் எப்படி பேசிட்டு போறான் பாத்தீங்களா என்று கணவரிடம் புகார் படித்தார். எப்படி பேசுறான்? உண்மையைத்தானே சொல்றான் என்றார் பெரியவரும் அலட்சியமாக. என்ன நீங்களும் என்ன அவளோட என்று தன்னிடம் பாய தயாரான மனைவியிடம் கையை உயர்த்தி அவர் பேச்சை தடுத்த ரத்தினம், நீ பொறுமையா ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை உன் டைரியில எழுது. அதுக்கு மதி எப்படி நடந்துக்கிறா, நீ என்ன செய்யற, 2 பக்கமும் புள்ளி விவரங்களோட எழுதிப்பாரு, உனக்கே சரியான பதில் கிடைக்கும் என்று விட்டு வேகமாக எழுந்து தோட்டத்து பக்கம் நழுவி சென்றார். என்ன சொல்ல வரார் இவரு என நெற்றியை சுருக்கிய மூதாட்டி, டே சம்பத்து என்று மகனிடம் திரும்ப அவர் தன் அறையில் யாரிடமோ தீவிரமாக அலைபேசியில் உரையாடி கொண்டிருப்பது தெரிந்தது. இந்த பக்கம் திரும்பினால் மருமகள் சமையலறையில் எதையோ உருட்டி கொண்டிருந்தார்.
என பெருமூச்சு விட்டுக்கொண்டு அமைதியாக அமர்ந்து பெட்டத்தை வெறித்தபடி யோசனையில் ஆழ்ந்தார் அலமேலு. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.